ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அல்ட்ரா மெட்டல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னா, நம்ம டிஃப்ரெண்டா இது போல பேக் மூட் பேக்ஸ்லாம் வச்சு டிஃப்ரெண்டான வேலைகள்லாம் செய்ய போகிறோம். நான் எல்லாத்தையும் போட்டு வந்துடுறேன். வச்சுருக்கேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போர்ட்டல் பண்ணணும். எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஏன்னா எவனாச்சும் வந்தாங்கன்னா நம்ம இன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த 3 பேக்ஸ்லாம் வச்சு நிறைய விஷயம்லாம் மாறுவோம். அதனால வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ தான் எடுத்துட்டு எல்லா 3 பேக்ஸும் காமிக்கிறேன். மோட் பேக்ஸோட லிங்க்லாம் வேணும்னா கமெண்ட்ல வந்து மோட் பேக் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வீடியோல போடுறேன் நானு. எப்படி ஒன்றும் இல்லை கைஸ், அல்டிமேட் மார்க் மோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறைச்சிட்டு வரோம். இதுதான் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த 3 பேக்கை காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டூரை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இது எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த 3 பேக் காமிச்சேன். லெதர்னு இருக்குல்ல, இது எடுத்துக்கிட்டு கிராஃப்டிங் டேபிள் இருக்குல்ல, இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் இந்த 3 பேக்கு போட்டு சர்வீவ்ல போய் இப்படி செஞ்சுட்டு ஒரு சில பேருக்கு இது தெரியும். ஏன்னா நான் நிறைய நாள் வீடியோவே போடல. இப்படி போட்டு இப்படி வச்சு இப்படி வச்சு வச்சுட்டு இந்த லெதர் எடுத்துட்டு போய் வச்சா இங்க ஒரு புக், இந்த புக்கை வச்சு நம்மளால மாப்ஸா மாற முடியும். இப்போ நான் பிளேஸ் மாவா மாறுறேன். ஆனா நான் பிளேஸாவே மாறிடுவேன். பிளேஸா இருக்குன்னா என்னால பரவ முடியும். அதே மாதிரி மாற முடியும், மாற முடியும். பாருங்க, வெடிக்கிற மாதிரி போகும், ஆனா வெடிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுன்னு அவன் காமிப்பான். சீக்கிரமா மாற முடியும், பயங்கரமா கூட மாற முடியும். பார்த்தீங்கன்னா ஹார்ட் இச்சா இல்லையா
இப்போ பாருங்க பிளாக்ஸா வந்து என்னால பார்க்க முடியும். இந்த பிளாக்கா மாதிரி இருக்குன்னா மச்சம் பார்த்தீங்களா? பிளாக்ஸ் இப்படி இருக்குது, அத்தனை பொருள் இருக்கு. ட்ரேடு வில்லேஜராகவும் நான் வாங்க முடியும். பார்த்தீங்கன்னா போனா நான் வேற ஒரு விஷயம் என்டர் டிராகன் வந்து என்னால மாற முடியும். ஆனா என்டர் டிராகனாவே மாற அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். எப்படா பழைய நிலைமைக்கு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. நேட்டிவ்ஸ் தான் பண்ணேன். கிரியேட்டிவ் மாறிக்கணும். டிஃபால்ட்ல சர்வர் இருக்கா? இது கிரியேட்டிவ் இருக்குது. ஓ இது இருக்குல்ல, டிஜி பிளேயர் மார்க்ஸ். இந்த மார்க் இருக்கு. சும்மா ரைட் கிளிக் பண்ணினா போதும், திருப்பி இந்த மார்க் எடுத்து ரைட் சீட் இருக்கா கைக்கு உங்களால திருப்பி வரணும். டைம் கிளாக்னு இருக்கு, டைம் ஸ்டாப் இருக்குல்ல, இதை வச்சுட்டு சப்மிட்ங்கிறது கொடுத்துருங்க. எல்லாருமே ஸ்டாப் ஆயிடும். ஆனா நம்ம 10 minutes ஸ்டாப் பண்ணிடுறோம். அதனால அசைக்க முடியாது. நம்மலாம் இன்னும் இந்த உலகத்தையே ராஜ்யங்கிற மாதிரி இதுக்கு அப்புறமா கட்டுறேன். இப்ப இது இருக்கா, இந்த 3 பேக்கை வந்து ஒரு அடி அடிச்சா செத்துருவான்னு கட்டுது. ஒரு அடி அடிக்கும் எல்லாம் செத்துருவானு. கிரியேட்டிவ் மூடும் இருக்கும். ஆன் பண்ணா நம்மளால கிரியேட்டிவ் சொல்லிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா, போர்ட்டல் கன் நம்ம எடுத்துக்கிட்டு போர்ட்டல் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டா போர்ட்டலுக்கு போக முடியாம தெரியல. போர்ட்டல் ஓப்பன் போட முடியும், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. போர்ட்டலை உடைக்க அப்பாடா கைஸ், எப்படி தெரியுமா இந்த போர்ட்டல் போகும்போது நம்ம ஒரே போர்ட்டல் வழியா தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சில டைம் மாட்டிக்கிறோம். ப்ளூ லைஃப்ல இருக்கு. அதாவது இந்த போர்ட்டல் வந்து எப்படின்னு சொல்றா கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேவ் இருக்கும், இந்த ஒரு போர்ட்டலை இதே வேண்டாம், போர்ட்டலை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓபன் பண்ணிட்டேன்னா இப்போ மேல போயிட்டு நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல.
போர்ட்டல் ஓப்பன் பண்ணா இப்படி வந்தோம்னா இந்த கேவுக்குள்ள வந்துடும். ஏன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. போர்ட்டல் வழியா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடியும். அதான் இதோட போர்ட்டல் போடுறதுல ஒரு சில டைம் சிக்கல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. கடைசியில போய் முடியிற இடத்துல நம்ம வந்து நிற்போம். அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வேணுமோ கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். பாட்டுக்கு அந்த சைடும் இந்த சைடும் நடந்துருக்கான். ஆனா இந்த போட்டோ உண்மையிலே வந்து நான் நிறைய டிவி காமிச்சிருக்கேன். கையில இந்த போடுறது ஒண்ணும் இங்க ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல வச்சிருக்க பொருளை அந்த பாக்ஸையே அழுத்தி பிடிச்சிருந்தா போதும் கையில போய் கீழே செய்யணும். ஓகே இந்த பூச்சி கடைசியா அப்புறம் இந்த கஷ்டம் ஒன்னும் இல்ல.